போயிட்டு நிறைய மக்கள் எல்லாம் போய் பார்ப்பேன். அப்பதான் ஒரு தைரியம் வந்துச்சு. ஊர்ல கிராமத்துல இருக்க போய் பெண்களை போய் பார்க்கப்பதான் ஒரு தைரியமே வந்தது எனக்கு. தனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தி அவங்க சாதிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு மனிதனுக்கு அந்த சக்தியை அவங்க ஊட்டி அவங்களுடைய தைரியத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க பாருங்க. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 எங்க ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். நம்பிக்கை மனிதர்களுக்கான விருது. ஒரு அற்புத மனுஷிக்கு இந்த விருதை தருவதற்காக இந்த மேடைக்கு இன்னொரு அற்புத மனுஷியை தான் கூப்பிட போகிறோம். எவர்கிரீன் ஆக்ட்ரஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஆக்டிவ் பொலிட்டீஷியன், நடிகை கௌதமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை வழங்குவதற்காக ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் ஹிமாலயா ஆயுர்வேதிக் மிஸ்டர் ராமசுப்ரமணியன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேம், கேட்காம இருக்க முடியல மேம். ஒரே ஒரு क्वेश्चन மேம் உங்ககிட்ட. கேளுங்க. எப்போ மேம் மறுபடியும் நடிக்க வருவீங்க? உங்களை ஸ்க்ரீன்ல பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு மேம். பார்க்கலாம். அது என்னோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் நான் திட்டம் போட்டு செஞ்சதில்லை. வரக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கப்புறம் மேலே இப்போது ஐயா சொன்னார் இல்லைங்களா, மேலே ஒருத்தர் இருக்காருன்னு. வர்ற வாய்ப்புகள் கை நிறைய நம்ம எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணி நம்ம சாதிக்கணும். கண்டிப்பா மேம். மேலே இருக்கிறவரு எங்கள் கண்ணிலையும் உங்களை ஸ்க்ரீன் வழியாக காட்டணும் நாங்களும் வேண்டிக்கிறோம். இவங்க கையால் இந்த விருதை பெறப்போகிற விருதாளர் யார்? அந்த பெண் அற்புத மனுஷி. கையில் ஒரு ஆயுதம் எடுத்த பெண். அது என்ன ஆயுதம், என்ன நடந்தது? எல்இடி திரையில பார்க்கலாம் வாங்க. அன்பான குடும்பத்தில் அமைதியாக வாழ்ந்த அனிதாவை திடீரென பாதித்தது கிகுச்சி எனும் அரிய வகை நோய். இது புற்றுநோய்க்கு முந்தைய நிலை என்று கண்டு சொன்ன மருத்துவர்களுக்கு சிகிச்சை என்னவென்று தெரியவில்லை. கடும் காய்ச்சல், பார்வை குறைவு, உயிரை வாட்டும் வலி என நரக வேதனையை அனுபவித்த அனிதாவுக்கு மருந்தாக இருந்தது கேமரா. வலியிலிருந்து மனதின் கவனத்தை திருப்பி புகைப்படங்கள் எடுக்க தொடங்கியவர் கூடவே பெண்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வும் ஊட்டத் தொடங்கினார். நல்மனம் படைத்த மனிதர்களை ஒருங்கிணைத்து பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைகளுக்கு உதவுகிறார். புற்றுநோயால் முடங்கிய இளைஞர்களுக்கு புகைப்படக்கலை கற்றுத்தந்து வாழும் நம்பிக்கையை உருவாக்குகிறார். நோய் தாக்கி இறந்தோரின் குடும்பங்களுக்கு கரம் கொடுத்து குழந்தைகளின் எதிர்காலம் காக்கிறார். நாளுக்கு நாள் தீவிரமாகும் நோய் உடலையும் மனதையும் வருத்துவதை பொருட்படுத்தாது பிறரின் கண்ணீரை துடைக்கும் இந்த அற்புத மனுஷியை உச்சி முகர்கிறது ஆனந்த விகடன். அற்புத மனுஷி அனிதா சத்யம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் அனிதா மேம். எல்லார் வீட்லயும் ஒரு தேவதை இருப்பா. முதுகு பக்கம் ரெக்க முளைக்கணும் அவசியம் கிடையாது. தோல் பக்கம் ஒரு ஹேண்ட்பேக் கூட முளைச்சிருக்கோம். இந்த தேவதையின் கைகளில் ஒரு போட்டோகிராஃபி கேமரா முளைத்திருக்கிறது. அந்த தேவதைக்கு நல்ல கைத்தட்டல் தந்து உற்சாகப்படுத்துங்க. குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோய் உங்க வாழ்க்கையை இருட்டாக்குச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த இருளையும் வெளிச்சமாக்கிறதுக்கு போட்டோகிராஃபியா உங்களோட வேலையா நீங்க தேர்வு செஞ்சீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க மேம். பயங்கர நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்ட்ல இருக்காங்க மேம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விகடன் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலி ரொம்ப அப்படியே ஷிவர் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு
மீன் 14 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அதுலேருந்து சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு. பட் ஸ்டில் அதை தாண்டி வெளியில் வரணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. மைண்ட் ஃபுல்லாக பயங்கர அது யாருக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. ரொம்ப டிப்ரெஷனாக பசங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ அந்த டயத்தில் வந்து வேறு வழியே இல்லை, கேமரா தான் என்னோடய பேஷன். ஸோ கேமரா எடுத்துகிட்டு வெளியில் போகலாம். இப்போ அலவுடே இல்லை எனக்கு ஆக்சுவலி வெளியில் போகிறதுக்கு, 2 வீலர் ஓட்டுறதுக்கே அலவுட் இல்லை. வேறு வழியில் வீட்டில் சொல்லாமல் கிளம்பி போயிடுவேன். போயிட்டு நிறையா மக்கள் எல்லாம் போய் பார்ப்பேன். அப்போ தான் ஒரு தைரியம் வந்துச்சு. ஊரில் கிராமத்தில் இருக்க போய் பெண்களை போய் பார்க்கப்போ தான் ஒரு தைரியமே வந்தது எனக்கு. நான் என்ன இதில் இருக்கேனோ அதுலேருந்து எனக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு இருண்மைக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை இங்கிருந்தே ஒரு கைக்குலுக்கல் மூலமாக உங்களுடைய வார்த்தைகள் வந்து அவர்களை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். இன்னும் நிறைய அற்புத மனுஷங்களை உருவாக்கணும். உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய சாதனை தொடரணும். கௌதமி மேடம் அவர்களை குறித்து சில வார்த்தைகள். விகடன் குழுமத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு மத்தியில் பொது மனிதர்கள் கூட நம்ம சொல்ல மாட்டோம், அதாவது நம்ம கண்ணிலே படமாட்டாங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தை உலகத்துக்கிட்டே என்னால் பகிர்ந்துக்க வாய்ப்பு கிடைச்சது. பிகாஸ் ஐ எம் அ நோன் பர்சன். எத்தனையோ பேருங்க அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது மீறி வர்றதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி தனக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தி அவங்க சாதிக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ அடுத்தது நான் சொல்ல போகிறது தான் மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய போராட்டம். இன்னொரு மனிதனுக்கு அந்த சக்தியை அவங்க ஊட்டி அவங்களுடைய தைரியத்தை அவங்க கூட அவங்க பகிர்ந்துக்கிறாங்க பாருங்கள். இந்த சாதனைக்கு வார்த்தைகளால் சொன்னால் அது போதாதுங்க. அந்த டயக்னோசிஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துலேருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி, இன்னி வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற இந்த தினசரி கஷ்டம் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால், தன்னை மீறி கேமரா அப்படிங்கிறது ஒரு கருவி. அது சங்கீதமாக இருந்திருக்கலாம், ஒரு பேனாவாக இருந்திருக்கலாம், எனிதிங், இட் குட் ஹவ் பீன் எனிதிங். அவங்களுடைய பேஷனாக இருக்கிற அந்த கேமராவை கையில் எடுத்து அந்த இருக்கிற அந்த நரகத்திலிருந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க பாருங்கள். அந்த முதல் முயற்சிக்கு நம்ம எல்லாருமே மனசார கைத்தட்டி அவங்கள பாராட்டணும். ரொம்ப கஷ்டம், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூங்க. தேங்க்யூ ஸோ மச். இருவருக்கும் நன்றிகள். அண்ட் இந்த தருணத்தில் உங்கள் இருவருக்காகவும் ஹிமாலயாஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் காத்து. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி, மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் அண்ட் சட்டைகள், லக்ஷ்மி செராமிக்ஸ் இந்தியா, சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். Banking partners Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro.